அதே நேரத்தில் நான் திரு புகாரியிடம் கேட்க விரும்புகிறேன். மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையான ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது ஆட்சிக்கு, சிறப்பான ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்கிற பெருமிதத்தை ஏக்நாத் ஷிண்டே வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஜனநாயகத்தின் தோல்வியாக இந்த வெற்றியை பார்க்கிறேன். எப்படி மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் வயநாட்டுக்கு சொன்னாங்களோ அது இப்போ அது மேபி கடுப்பில் கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரி சிம்பிளாக, ஏன்னா எந்த ஆட்சியதிகாரத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத ஒரு நபரை பார்த்து, ரெண்டாவது எவ்வளோ வன்மமான வார்த்தைகள், கண்டிக்கத்தக்க வார்த்தைகள், நீங்களே குறுக்கிட்டு கண்டிப்பீங்கன்னு நினச்சேன். இஸ்லாமிய அமைப்புகள், வேற்று மதத்தினர், எவ்வளோ அதனால் அவ்வளோ ஒரு இல்லை, அவங்களும் அந்த மாதிரி ஒரு டைமில் போயிடுவாங்க, தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. அதனால் மேபி இன்டரப்ட் பண்ண வேணாம்னு நான் விட்டுட்டேன். ஆனால் அவ்வளோ ஒரு இஸ்லாமியர்களின் மீது அவர் யூஸ்வலாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்மம், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எனவே அவங்க அந்த மாதிரி அந்த தொகுதி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால பிரியங்கா காந்தி அவர்களுக்கு அப்படியும் ஒரு தேர்தல் முறையாக ஏற்கனவே ஹரியானாவோடு சேர்ந்து நடக்க வேண்டிய தேர்தலை சும்மா எந்த நியாயமான காரணங்களும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவாக இருந்தது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருந்தது. அது எப்படி மகாராஷ்டிராலேனா ஏக்நாத் ஷிண்டேவுடைய துரோகத்தை மக்கள் ஏற்கவில்லை என்பதையும் பார்த்தோம். அஜித் பவாருடைய துரோகத்தை மக்கள் ஏற்கவில்லை என்பதையும் பார்த்தோம். ஆனா தேர்தல் முடிவு அந்த மாதிரி அதுதான் வர்றேன். ஏன் அப்போ அந்த தேர்தலை தள்ளி போட்டாங்க? ஹரியானாவோட நடந்திருக்க வேண்டிய தேர்தலை எதற்காக தள்ளி போட்டார்கள்? கேன் தி கிவ் ஒன் குட் ரீசன் எதற்காக தள்ளி போட்டாங்க? அதான் ஒருத்தட்ட கேட்டேன். அவர் சொன்னார், மழை பெய்யுதுன்னு தள்ளி போட்டாங்கன்னார். தேர்தல் ஆணையம் சொன்னாங்க மழை பெய்யுதுன்னு தள்ளி போட்டாங்க. கடுமையான வெயில் நடக்கும் பொழுதும் மழை இருக்கும் பொழுதும் தேர்தலை தள்ளி போட்டதற்கான வரலாறு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதுக்கு இன்னும் முன்னால் போனோம்னு சொன்னால் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைகளை மாற்றதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கோம். இப்போ அதை விட்டுருவோம். இந்த தேர்தல் காலத்தை தள்ளி வைத்ததன் மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதுக்கும் ஜார்க்கண்டுக்குமே ஒரு சின்ன உதாரணத்தை என்னால் தர முடியும். ஜார்க்கண்ட்லையும் இதே மாதிரி அவர் பெண்களுக்கான 1000 ரூபாய் ஸ்கீமை சொன்னார். அதுவும் பெரிய தாக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முறையாக நடக்க வேண்டிய நாளில் நேரத்தில் தேர்தல் அங்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவுக்கு பின்னால் நடக்கிறது. ஆனால் இங்கே லோக்சபா தேர்தலினுடைய முடிவுகள் தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் மகாராஷ்டிராங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு மாநிலம், இந்தியாவினுடைய தொழிலில் மிக முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்தில் நம்முடைய பலத்தை நிரூபித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதனால் இதை எப்படி நம்ம வெற்றி கொள்ள போறோம் இந்த மாநிலத்தை? காங்கிரஸ் முன்வைத்த வாக்குறுதிகள்ல நீங்க அவங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கட்டும், காங்கிரஸ் ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை அங்க மேற்கொண்டது. குறிப்பா சொல்லணும்னா மகா விகாஸ் அகாடி கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டது. ஒரு 5 முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. 3000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை, உதவித்தொகை, அதே நேரத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, குடும்பத்திற்கான காப்பீடு, மருத்துவ காப்பீடுன்னு ஒரு 5 முழக்கங்கள் அங்க முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆளும் ஷிண்டே தலைமையிலான அரசு மீதான அதிருப்தியும் கூட பல இடங்கள்ல குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆனா அந்த 1500 ரூபாயை 2100 ரூபாயாக உயர்த்தக்கூடிய அந்த உத்தி வெற்றி பெற்றிருக்கிறது. 3000 என்கிற அந்த உத்தி வெற்றி பெறலன்னா அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இது உத்தியா குறுக்கு வழியா? எப்ப நீங்க அதை நிறைவேற்றுறீங்க? அந்த 4 மாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே பண்றீங்க. இது எப்ப செஞ்சு காட்டுறீங்க? சரத்பவார் இந்த தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார். டைரக்டா போய் இப்ப இன்ஃபிளேஷன் இருக்கிற டைமுக்கு யார் இந்த நிலைமையை ஏற்படுத்தினார்கள் என்பதே மக்கள் மறப்பார்கள் சரத்பவார். இந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளினது யாருங்கிறத மறந்துட்டு நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்ல போய் கோடிக்கணக்கான பணம் விழும் பொழுது இது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அப்போதே சரத்பவார் சொன்னார். அதற்கான நேரத்தை, காலத்தை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டார்கள். இதுல எந்த ஆதாரத்தில் நீங்க சொல்றீங்க? முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து முடிவுகளின் அடிப்படையிலும் கூட நம்ம முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் பேசலாம். திரு சுமன் ஸ்ரீராமன், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த 2 மாநில முன்னணி நிலவரங்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி, அதே நேரத்தில் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகள், உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மகாராஷ்டிரா இஸ் a stunning ரிசல்ட். ஏன்னா எக்ஸிட் போல்ல பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீப் வரும் அப்படிங்கிறது யாருமே கிட்டத்தட்ட கணிக்கல. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு போல்ஸ்டர் தான் 170 200, அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் லிமிட்டே 200 தான். மீதி எல்லாருமே 160 170 சொன்னது. 213 215 இது இன்னும் கூட போகலாம். ஏன்னா ரவுண்ட் கவுண்ட் ஆக அந்த வின்னிங் சைடு இன்னும் இழுத்துட்டு போகும். ஸோ இது 217 18 கூட போகலாம். ஸோ இது யாருமே இந்த அளவுக்கு ஒரு தோல்வி காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கும்,
உத்தவ் தாக்கரேக்கு கிடைக்கும், சரத்பவாருக்கு கிடைக்கும் என்று யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமா அவர்கள் சிந்திக்க வேண்டியது, ஏன்னா ஜாதி ரீதியாக அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள், மராட்டா ஓட்டு வாங்கணும், ஓபிசி ஓட்டு வாங்கணும், இந்த ஓட்டு வாங்கணும், அந்த ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற இதுல கடைசியில பாத்தீங்கன்னா எந்த சமுதாய சோசியல் குரூப் எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாமியர்கள் வாக்கு பத்தி தெரியல, பட் மத்த அனைத்து சமுதாய வாக்குகளை வந்து பாஜக கூட்டணி தான் அதிக அளவுல பெற்றிருக்கு. மராட்டா ஓட், இஸ்லாமியர் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு தொகுதியில தான் வித்தியாசம் இருக்கு. என்டிஏ 18, இந்தியா 17, ஒரு தொகுதியில தான் டிஃபரன்ஸ். ஆமா, அப்படின்னா இஸ்லாமியர் அதிகமா வாடுற தொகுதியில கூட அவங்க காங்கிரஸ் கூட்டணியால வெற்றி பெற முடியல. மராட்டாஸ் அதிகமா இருக்கிற இடம், ஓபிசிஸ் அதிகமா இருக்கிற இடம், தலித் மக்கள் அதிகமா வாடுற இடம், எல்லா இடத்துலயும் இந்த அளவுக்கு ஒரு தோல்வி கிடைக்கும் என்று காங்கிரஸ் கட்சி சிறிதும் எதிர்பார்த்திருக்காது. அதே சமயத்துல ஜார்க்கண்ட்ல இட்ஸ் a வெரி பிக் வின் ஃபார் ஹேமந்த் சோரன். இது வந்து என்னதான் நம்ம வந்து காங்கிரஸ் இருக்கு, கூட்டணி இருக்கு, ஆர்ஜேடி இருக்கு, கூட்டணி இருக்கு, சிபிஐ எம்எல் இருக்கு, கூட்டணி இருக்கு, இதெல்லாம் பேசினா கூட இவென்ச்சுவலா அது ஹேமந்த் சோரன் உடைய தலைமையிலும் ஹேமந்த் சோரனுடைய கட்சி மீதும் ஒரு நம்பிக்கை வாக்கு மாதிரி தான் இது. அதுல வந்து பிஜேபி அவரை கைது மட்டும் செய்யவில்லை, அவர் கட்சியை உடைச்சாங்க. அவர் கட்சியை உடைச்சு சம்பாய் சோரனை இழுத்து எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அதை மீறி அவர் வெற்றி பெற்றிருக்கிறது மிகவும் ஒரு. இப்ப நீங்க மகாராஷ்டிராக்கு சொல்ற மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இங்க ஜார்க்கண்டுக்கும் பொருந்தாதா? சம்பாய் சோரனை பாஜக அழைத்து கொண்டது பழங்குடியினருடைய வாக்குகள் முழுமையாக கிடைக்கும் என்கிற அடிப்படையில தானே அவர் அழைத்து செல்லப்பட்டார். அப்ப அது பாஜகவுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்ப அந்த ஃபேக்டர் அங்க ஒர்க் ஆகல அப்படின்னு தானே பார்க்க முடியும். நிச்சயமா வந்து மகாராஷ்டிரால ஒர்க் ஆனது எல்லாமே ஜார்க்கண்ட்ல ஒர்க் ஆனோன்னு கம்பல்ஷன் கிடையாது. ஜார்க்கண்ட் ட்ரைபல் பெல்ட் வந்து ஜேஎம்எம் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி அந்த பழங்குடியினர் மக்கள் அதிகமா வாழக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் ஆயிருக்கு. ரெண்டாவது, மிக முக்கியமாக இந்த இடைத்தேர்தல்களில் பெரும் அளவுல ஒரு மாற்றம் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு கூடுதலா ஒரு சீட்டு, 9 சீட்ல அவங்க 5 சீட் அவங்க கிட்ட இருந்தது, 4 சீட் சமாஜ்வாதி கட்சி கிட்ட இருந்தது. இப்போ 6 சீட்டு பாஜக கிட்ட இருக்கு, 3 சீட்டு சமாஜ்வாதி கட்சி கிட்ட இருக்கு. சோ ஒரு மார்ஜினல் கெயின் தான். ஒரு காலையில பாத்தீங்கன்னா 9 சீட்லயும் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாறி பிஜேபி 6, எஸ்பி 3. பிஜேபினா அதுல ஆர்எல்டி ஒரு சீட்டு. சோ அவங்க கூட்டணி. சோ மொத்தமா 6-3ங்கிறது அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. கர்நாடகால காங்கிரஸ் கட்சி சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. 3 இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதுல மிக முக்கியமா பசவராஜ் பொம்மையினுடைய மகன் போட்டியிடுற, பரத் பொம்மை போட்டியிடுற தொகுதியிலும் அவர் பின்தங்கி இருக்கிறாரு, ஷிகாவுன்ல. சோ இது கர்நாடகால நிச்சயமா இது சித்தராமையாக்கு கிடைத்த ஒரு டெஃபினட் ஒரு பாசிட்டிவ் சைன். கேரளால அப்கோர்ஸ் பிரியங்கா அவங்க ஜெயிப்பாங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. மேற்கு வங்காளத்துல 6 சீட்ல 6 சீட்டும் திரிணாமுல் காங்கிரஸ். சாதாரண மார்ஜின் இல்ல, எல்லாம் அசுர மார்ஜின்.